சார் உங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுலேருந்து ஸ்டேஷனுக்கு பெரியான எதுவுமே கொடுக்கல சார். சார் கட்டிங் கொஞ்சம் சேர்த்து வாங்குங்க சார். இன்ட்ரெஸ்டோட வாங்குறோம் வா. தேங்க்யூ சார். என்ன வேணும்? உன் உசுறு வேணும் தரியா அவனை போட்டனா போட. முதல்ல முடிய வெட்டுறா. வெட்டலனா கூட்டும் போய் தலையை வெட்டிடுவோம். வணக்கம் முதலாளி. என்ன பார்க்குறீங்க? எப்படி பொழைச்சான்னா இல்லை ஏன் பொழைச்சான்னா? நீ எதுக்குடா இங்கே வந்த? என் கையால் சாகவா? ஏ பொறுக்கி, உன்னை தூக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சோத்தை தின்னுட்டு மேலே போய் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா பாரு. பெரிய மனுஷனுக்கு பேசிட்டு இருக்கிறோமில்ல. ஏய் அடங்குடா. ஏய் பாண்டியா, நீ எங்க நின்று என்ன பேசுறன்னு தெரியுதா? தெரியும் முதலாளி, நல்லாவே தெரியும். இந்த எச்ச சொத்தை தின்னு வளர்ந்த இடம் தானே, மறக்க முடியுமா? மறந்துட்டியாடா? யாரு? நானா? மறந்தது நீங்க. என் மேல அவசரப்பட்ட கை வச்சது நீங்க தான். டேய், மறுபடியும் கை வைப்ப. என்ன பண்ணுவ? வைடா வைடா பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் இந்த உடம்புல ஒண்ணது இந்த எச்ச சொத்து தின்னு வளர்ந்த ரத்தம். அதை நீங்களே குத்தி வெளியே எடுத்தீங்க. இப்போ உடம்புல ஓடுறது பப்ளிக் கொடுத்த ரத்தம். இனிமே அவங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன். உனக்கு எதுக்குடா நல்லவன் வேஷம்? நல்லவனா? நானா? கெட்டவன் முதலாளி, அதுவும் ரொம்ப கெட்டவன். இது நாள் வரைக்கும் பப்ளிக் அப்படி இருந்தேன், இனிமே உங்களுக்கு. ஒழுங்கு மரியாதையா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்ட ஓடிடு, இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவேன். பார்க்கலாம் யாரு யாரை எங்க அனுப்புறாங்கன்னு. ஏய், அண்ணனை எதிர்த்து பேசுற நீ? ஏய், என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு. அதுல ஆல்ரெடி ஒரு குண்டு சக்தி பேர்ல எழுதி வச்சிருக்கேன். மீதி 5 ஃப்ரீயா இருக்கு. உன் பேரை சொல்லி எழுதி வைக்கிறேன். டேய் பாண்டியா, உங்ககிட்ட 6 குண்டு தான் இருக்கு. எங்கிட்ட 600 பேர் இருக்கானுங்க. வெட்டி கூறு போட்டுருவானுங்க உடனே. முதலாளி, இந்த பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நானா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீங்களா வந்து மாட்டினீங்க, பிரிச்சு மேஞ்சிருவேன். இனிமே எனக்கோ பப்ளிக்கோ இடைஞ்சல் இல்லாம என்ன இளவனா படிக்கும். அதை சொல்லிட்டு போவதான் இங்க வந்தேன். ஏ பொறுக்கி, சோத்தை பார்த்து தின்னு தொண்டையில சிக்கிக்க போகுது. சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரியே இருந்தது சார். போ ரஜினி படமே பாப்ப, வா போலாம். சார் சார் சார். ஏய், யாரை டிஃபன் பாக்ஸில் பணம் வைக்க சொன்னது? அது வந்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தான் சார் வைக்க சொன்னார். என்னது, இன்ஸ்பெக்டர் பாண்டியனா? ஆமாம் சார். வைக்கலன்னா அடிப்பேன்னு அவர் மிரட்டினார் சார். வச்சா நீங்கள் அடிக்கிறீங்க சார், வைக்கலன்னா அவர் அடிப்பார் சார். ஓ, அண்ணா வரண்ணே. பிரியா, பிரியா நான் கிளம்புறேன். ஏ பிரியா, நான் கிளம்புறேன். அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல, கிளம்ப வேண்டியதானே. கொடுக்கறத கொடுத்துட்டா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க போறோம். யோ, உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சலிக்காதா? சலிக்காத அளவுக்கு பல விஷயங்கள் கடவுள் உனக்கு சேர்த்து கொடுத்துருக்கானடி. டைம் ஆச்சு, கிளம்பு. இங்க இங்க அப்புறம் இங்க. யோ போதையா, கிளம்பு. கேட்கிற இடத்துல கொடுக்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஏன் அழுகுங்க? என்னாச்சு? என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். உங்க பொண்ணை கடத்திட்டாங்களா? யாரு? பெரிய என்ன போய் சக்தி சார். என்னடி ரொம்ப சினுங்குற? அங்கிளா? ஆங்கிளா பார்த்து ரசிக்கலான்னு ஆசைப்பட்டா அங்கிள்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா? மறுபடியும் பாரு. வா பாண்டியா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீயும். வேணா சக்தி, இந்த பொண்ணை விட்டுரு. என்ன பாண்டியா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ஷேர் பண்ணி கேர் பண்ணிருப்போம். சக்தி, அவங்கெல்லாம் வியாபாரத்துக்காக உடம்பு வைக்கிறவங்க. இது படிக்கிற பொண்ணு, விட்டுரு. ஏமா கிளம்பு. அவ வரமாட்டா. சொன்னா கேட்க மாட்டேன். பாண்டியா, என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணன் சார், இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியும். ஓகே சார். எதுக்குடா என் முகத்தை மூடுறீங்க? எங்க இன்ஸ்பெக்டர் சாரு முகத்தை மூடிட்டு தான் என்கவுண்டர் பண்ணுவார். என்கவுண்டரா? வாடா. என்ன ஒண்ணு பண்ணாத பாண்டியா. என்ன பண்ணா கேக்குது? வேண்டாம். உன்னை
உன்னையெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சது தப்புடா. ஹலோ யோ பாண்டியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சார். யாரை கேட்டு நீ சக்தி மேல கை வச்ச? முதல்ல அவனை இறக்கி விடு. சார் அட்டம் டு ரேப் சார். ஸ்கூல் பொண்ணு கெடுக்க ட்ரை பண்ணிருக்கான் சார். பப்ளிக் வேற பாத்துருக்காங்க சார். அதெல்லாம் பெரிய அண்ணன் பார்த்து பாரு. முதல்ல அவனை இறக்கி விடு. ஓகே சார். சார் சார் இறங்குடா சார். இறங்கு சார். இறங்கு சார். இறங்கு சீக்கிரம். எங்கடா வரடே புறா அவன அதுதான் விலங்கு போட்டு கூட்டி வரணும்னு சொன்னேன் டேய். வேகமா ஓடி முள்ள விலங்க பத்தி பேசுற. அவனை புடி அவனை. என்ன பாண்டியா? சார் நம்மளே விட்டுலான்னு பார்த்தா அவனே தப்பிச்சு ஓட்டான் சார். நிஜமாவா? ஆமாம் சார். அந்தியூர் ஜங்ஷனே வேடிக்கை பார்த்துச்சு. என்னையா சொல்ற? பப்ளிக் எல்லாம் சாட்சி சார். ஸ்டேஷன் போ. ஓகே சார். சார் எஸ் ஆயிட்டான் சார். முடியா வண்டியில் இருங்க. சரி ஏறு. எங்க அம்மாவன்? அண்ணே சக்தி வந்துடும் அண்ணே. எப்போ வருவான்? ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேண்ணே. அவன் என்கவுண்டர்னு பயந்து தப்பிச்சு ஓடிருக்காண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, சிக்னல்ல இருந்த எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். இதான் நடந்திருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துடுவான். சார் ஆரம்பிக்கலாம் சார். கை துருங்குது. என்னடா நான் பார்க்குற? உங்கள் அப்பா இன்னும் வரல நான் தேடுறேன். உங்கள் அப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ பாதி வழியிலே தப்பிச்சு ஓட்டடா. ஏய் நான் எங்கடா தப்பிச்சா? தப்பிச்சு ஓடினது நீ இல்லடா. கருப்பு துணியால முகத்தை முட்டு ஓடினது கண்ணை. சோ இப்போ நீ எங்க கிட்ட இல்ல. வேண்டாம் பாட்டியா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன அவன் பார்க்குறேன்டா. போக்கு. உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு சொல்லு. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காருல்ல, அந்த எஸ்ஐயோட சாப்பாடு கேரியர்ல பணம் வைக்க சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட பணம் கொடுத்தான். இதுல சூப்பர் மேட் என்னன்னா அந்த கேரியர் வச்ச பணத்திலேயே கொஞ்சம் அமைக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட சாரி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எல்லாத்துக்கும் மருந்தாயிடாது. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா எப்போ பணம் சம்பாரிச்சிருந்திருப்பேன். இப்படி ஊர் ஊரை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அலைஞ்சிருக்க மாட்டேன். என்னை விட என் நேர்மையை காதலிச்சனால தான் நான் உன்னை காதலிச்சேன். அந்த நேர்மையை நீ சந்தேகப்படும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சாரி, வெரி சாரி. தேவையில்லை. வெரி வெரி சாரி. அவசியம் இல்லை. டேய் நில்றா. பக்கு வெட்டி கண்ணால பச்சை நெஞ்ச வெட்டுற உச்சந்தல மேல ஏந்தி தேள போல கொட்டுற. பக்கத்துல நீயோ வந்தா பக்கத்துல வெக்கம் தாண்டா. பாவாடையில் நாடா போல வெக்கரிய சொருக்கு ஏண்டா. என்னோட உசுரல நீதான் அட எப்போது கொளுத்துற தீதான். தன்னோட